ஒரு டிஎன்ஏவையே மாத்தக்கூடிய அளவுக்கு கொடூரமானது. இதோட செயல்பாடு உடம்புல நடக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா 7ல இருந்து 11 ஆண்டு காலம். அதோட மெயின் டார்கெட்டான இனப்பெருக்க மண்டலத்தை போய் டோட்டலி கொலாப்ஸ். அன்னைக்கு சாப்பிட்ட நல்ல சாப்பாடு இல்ல, அன்னைக்கு சுவாசிச்ச நல்ல காத்து இல்ல, அன்னைக்கு குடிச்ச ஆரோக்கியமான தண்ணி இல்ல. கண்டிப்பா இப்பவாது கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இத பத்தி. அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து. இன்னைக்கான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாப்கின்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லயே ரொம்ப கொடூரமான டயாக்சினை பத்தி தான். இந்த டயாக்சினை பத்தி ஈஸியா படிச்சவங்க, படிக்காதவங்க, பாமரங்க இப்படி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாய்சன் அப்படின்னு ஒண்ணு நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயனைட். அந்த சயனைடை விட 130 மடங்கு கொடூரமானதுதான் இந்த டயாக்சின். இன்னுமே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சனிக் கெமிக்கலை விட 900 மடங்கு விபரீதமானதுதான் இந்த டயாக்சின். இந்த டயாக்சின் வேற எந்தெந்த இடங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி அந்த குண்டு வெடிப்புல, நம்ம நாட்டுல 1984 நடந்த போபல் விஷவாயு விபத்துல, இந்த எல்லா இடத்துலயும் எக்ஸ்போஸ் ஆன ஒண்ணுதான் இந்த டயாக்சின்.